அதிமுகவை கைப்பற்ற போகிறேன், அதற்காக சுற்றுப்பயணத்தை தொடங்கி விட்டேன் என்று கூறி தனது அரசியல் செயல்பாட்டை தொடங்கி இருக்கிறார் சசிகலா. சசிகலா அடிக்கடி இப்படித்தான் கூறிக்கொண்டிருப்பார். எப்போதாவது தேர்தல் வந்தால், இடைத்தேர்தலோ அல்லது சட்டசபை தேர்தலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ வந்தால் சசிகலா இப்படி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பது வாடிக்கையாக போய்விட்டது. கடந்த முறையும் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் என்று பல இடங்களில் சுற்றுப்பயணம் செய்தார். ஆனால் அதிமுகவை கைப்பற்ற முடியவில்லை. இப்போதும் இவர் சுற்றுப்பயணம் செய்து அதிமுகவை கைப்பற்றுவேன் என்று அறிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். சசிகலாவால் அதிமுகவை கைப்பற்ற முடியுமா? சசிகலாவிற்கும் அதிமுகவிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு எடுபிடியாக இருந்தவர் சசிகலா, அவரது நிழலாக இருந்தவர் சசிகலா. அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி நிழலாக இருந்துதான் ஜெயலலிதாவின் அனைத்து சொத்துக்களையும் ஆட்டையை போட்டுவிட்டார் சசிகலா. ஜெயலலிதாவின் கார், பங்களா, அவரது எஸ்டேட், அவரது கொடநாடு எஸ்டேட் உட்பட அனைத்து தங்கம், நகை, பணம் அனைத்தையும் கொள்ளையடித்து தனது சொத்தாக்கி கொண்டார் சசிகலா. இப்படி அனைத்தையுமே சொத்தாக்கி கொண்ட சசிகலா அதிமுகவையும் கைப்பற்ற போகிறேன் என்று அதற்கான பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டேன் என்றும் அறிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவின் சொத்துக்களை வேண்டுமானால் சசிகலா கைப்பற்ற முடியும். ஆனால் அதிமுகவை கைப்பற்ற முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்றால் அதிமுக இப்போது எடப்பாடி பழனிசாமியின் கைகளில் இருக்கிறது. அது முறைப்படி மக்களால், அதன் கட்சி தொண்டர்களால் தேர்தல் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது முறைப்படி எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்படியும் நியாயப்படியும் தர்மப்படியும் அது அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது. அப்படி அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கும் அதிமுகவை நான் கைப்பற்றுவேன் என்று கூறுவது வேடிக்கையான ஒரு விஷயம். சசிகலா இப்படி அடிக்கடி தனது வேடிக்கையை செய்து வருகிறார். அவர் செய்யும் அரசியல் வேடிக்கை ஒருபோதும் எடுபடாது. ஜெயலலிதாவின் மொத்த சொத்துக்களையும் ஆட்டையை போட்டதோடு அல்லாமல் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் வீட்டுக்கு எதிரே அவர் வீட்டை விட பல மடங்கு பெரிய, அவர் வீட்டை விட 100 மடங்கு பெரிய பங்களாவை கட்டி திறப்பு விழா நடத்தி இருக்கிறார் சசிகலா. இவையெல்லாம் அதிமுக தொண்டர்கள் போட்ட பிச்சை. இதை மறந்துவிடக் கூடாது சசிகலா. தமிழ்நாட்டை சூறையாடி, தமிழ்நாட்டை கொள்ளையடித்து ஜெயலலிதா சேர்த்த சொத்துக்கள் அனைத்தையும் தனது சொத்துக்களாக்கி கொண்டார் சசிகலா. அப்படி தனது சொத்துக்களாக்கி கொண்டு அதை சட்டப்படி நியாயமாக்கி கொண்டிருக்கிறார் சசிகலா. இன்னும் பல சொத்துக்களை பறிமுதல் செய்ய இருக்கிறது தமிழக அரசும் மத்திய அரசும். சட்டப்படி அதற்கான நடவடிக்கைகள் நடந்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுகவை கைப்பற்ற போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் சசிகலா. ஏன் இவர் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும்? அப்படி அதிமுகவை மீண்டும் கைப்பற்றி விட்டால் இப்போது இன்னும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பல சொத்துக்களை அபகரித்து விடலாம். சசிகலாவின் பின்னால் ஒரு கூட்டமே இருக்கிறது. அந்த கொள்ளை கூட்டம் தான் சசிகலாவை இப்போது வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கொள்ளை கூட்டம் மீண்டும் தமிழ்நாட்டை கொள்ளையடிப்பதற்கான திட்டங்களை வகுத்து அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்று சசிகலாவுக்கு உத்தரவு போட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சசிகலா. அதிமுக கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாதவர் சசிகலா. அப்படி எந்த பொறுப்பிலுமே இல்லாத சசிகலா எப்படி அதிமுகவை கைப்பற்ற முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவரது கேள்வி நியாயமானது. எம்ஜிஆர் இறந்தபோது, அதிமுகவை உருவாக்கிய எம்ஜி ராமச்சந்திரன் இறந்தபோது கட்சி இரண்டாக உடைந்தது. ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என்று 2 அணிகளாக பிரிந்தது. ஜெயலலிதாவிற்கு இருக்கும் செல்வாக்கை பார்த்து நான் கட்சியில் இருந்து விலகிக் கொள்கிறேன், ஜெயலலிதா வசமே கட்சி செல்லட்டும், தொண்டர்களும் அவரை ஆதரியுங்கள் என்று கூறிவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டார் ஜானகி அம்மாள். அதே போன்று சசிகலாவும் ஜானகி அம்மாள் போல் நடந்து கொண்டு கட்சியில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது நியாயமானது. இதன்படி செயல்பட்டால் சசிகலாவிற்கு நல்லது. அல்லது கட்சியை கைப்பற்றுவேன் என்று கூறி பிரச்சாரத்தையும் தனது சுற்றுப்பயணத்தையும் ஆரம்பித்து விட்டால் அதனால் எந்த பலனும் சசிகலாவிற்கு கிடைக்கப் போவதில்லை. பல கோடி சொத்துக்களை
மீண்டும் தன் வசம் கொண்டு செல்ல இருக்கிறது தமிழக அரசும் மத்திய அரசும். அந்த சொத்துக்கள் அரசு வசமே செல்லும். பல கோடி சொத்துக்களை மீண்டும் சசிகலாவிடமிருந்து பிடுங்க தமிழக அரசும் இந்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. சட்டப்படி அந்த நடவடிக்கைகள் நடந்து வருகிறது. பல கோடி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அதற்காக காத்திருக்கிறது மத்திய அரசும் மாநில அரசும். இவை எல்லாவற்றையும் தவிர்க்கவே சசிகலா நாடகமாடிக்கொண்டிருக்கிறார். அது ஒருபோதும் நடக்காது. அதிமுகவை சசிகலாவால் கைப்பற்ற முடியாது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.